ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. போலூர்ல போஸ்ட் மாஸ்டரா வேலை பார்த்த அவர் தினம் தினம் எந்த வேலை எப்படி இருந்தாலும் மகா பெரியவாளை ஒரு தரம் மனசால நினைத்துப்பார். அவரோட பிராத ரட்சையை தாங்குகின்ற பாக்கியத்தையாவது தனக்கு தர வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக வேண்டிப்பார். ஒரு சமயம் மகா பெரியவா யாத்திரை பண்ணிட்டு இருந்த வழியில் கலசப்பாக்கத்திலே 2 நாள் முகாம் போடலாம் என்று கூறினார். அங்கே தங்கி இருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சதும் போலூர் பக்தர் உடனடியாக புறப்பட்டு கலசப்பாக்கத்துக்கு வந்துவிட்டார். ஆனால் முகாம் இட்டிருந்த இடத்துக்கு அவர் வந்த சமயத்திலே மகா பெரியவா அங்கே இல்லை. அங்கே இருக்கிற கோவிலுக்கு சுவாமி தரிசனம் பண்றதுக்காக போயிருக்கார். கொஞ்ச நேரத்திலே வந்துடுவார் என்று அங்கே இருந்தவா சொன்னார். ஆனால் மகா பெரியவாரை உடனே தரிசனம் பண்ணியாகணும், கொஞ்சம் நேரம் கூட காத்து கொண்டு இருக்க முடியாதுன்னு அங்கே இருந்து விடு விடு என்று ஆச்சாரியா போயிருந்த கோவில் பக்கமாக வேகமாக நடக்க ஆரம்பித்தார். அங்கே ஆச்சாரியா வழக்கமாக தன்னோட விறுவிறு நடைக்கு பதிலாக யாருக்காகவோ தாமதிக்கின்ற மாதிரி மெதுவாக நடந்து கொண்டிருந்தார். வேக வேகமாக போன பக்தர் பரமாச்சாரியா கோவில் வாசலை நெருங்குகின்ற சமயத்திலே சரியாக அங்கே போய் சேர்ந்தார். ஆச்சாரியாலை கொஞ்சம் தள்ளி நின்றுதான் பார்க்க முடிஞ்சதுன்னாலும் அவரோட தேஜஸ்லே அவர் அப்படியே மெய்மறந்து போயிட்டார். அப்படியே நின்னவரை ஆச்சாரியாலோட குரல்தான் சகஜத்துக்கு கொண்டு வந்தது. நான் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர வரைக்கும் என்னோட பாத ரட்சையை யாராவது வச்சுக்கிறீங்களா? பகவானே தேடி வந்து படியளக்கும் போது வாங்கி கொள்ள யாருக்காவது கசக்குமா என்ன? நான் வைத்துக்கொள்கிறேன் என்று ஆளாளுக்கு கை நீட்டினான். சிகை வச்சின்றிருக்கிறவா யாராவது பாதரட்சியை வச்சுண்டா நன்றாக இருக்கும் என்று பெரியவா சொன்னதும் அநேகமாக அங்கே இருந்தவா எல்லோரும் கையை பின்னாலே இழுத்துண்டா. ஒருத்தரை தவிர அங்கே இருந்தவாள்ல சிகை குடுமை வச்சுட்டு இருந்தவர் அவர் மட்டும்தான். அப்புறம் என்ன, அவர் ஆசைப்பட்ட மாதிரியே மகா பெரியவாரோட பாதரட்சியை தாங்கி கொண்டு இருக்கிற பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. ராமபிரானோட திருவடியை ஆனந்தமா ஏத்துன்னு நிற்கிற ஆஞ்சநேயர் மாதிரி பரமாச்சாரியாலோட திருவடியை நினைச்சு அவரோட பாதரட்சியை ஏந்தி கொண்டு நின்றார் இந்த பக்தர். நான் கோவிலுக்கு புறப்பட்டு வந்ததே உன்னோட அபிலாஷையை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காகத்தான். அப்படி என்று சொல்லாமல் சொல்கின்ற மாதிரி அவரை பார்த்து மென்மையாக சிரித்துவிட்டு கோவிலுக்குள் போனார் ஆச்சாரியா. அந்த பக்தர் ஆச்சாரியாலோட பாதரட்சியை வைத்து கொண்டு கோவில் வாசல்லே நின்று இருந்தாரே தவிர அவரோட மனசு பரமாச்சாரியா கோவிலுக்குள்ளே நுழைஞ்சப்ப கூடவே தானும் சேர்ந்துண்டு வலம் வர ஆரம்பித்து விட்டது. கோவிலுக்கு உள்ளே போன ஆச்சாரியா எல்லா சன்னதிகளையும் தரிசனம் பண்ணிவிட்டு கடைசியாக கர்ப்ப கிரகத்துக்கு வந்தார். அங்கே இருந்த சிவாச்சாரியார் சுவாமிக்கு கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பிப்பதற்கு தயாரானார். கொஞ்சம் நேரம் பொறுங்கோ, இன்னொருத்தர் இங்கே வரவேண்டி இருக்கு, அவர் வந்ததும் நீராஞ்சனம் காட்டலாம். மகா பெரியவா சொல்ல சிவாச்சாரியாருக்கு திகைப்பு, எல்லோருக்கும் ஆச்சரியம். இன்னொருத்தர் வரணுமா? யார் அவர்? யாருக்கும் புரியவில்லை. அந்த சமயத்திலே பரமாச்சாரியா தன் பக்கத்திலே நின்று கொண்டிருந்த அணுக்கு தொண்டரை கூப்பிட்டார். நீ நேரா வாசலுக்கு போ, அங்கே பாதரட்சியை வச்சுட்டு நிற்கிறாரே அவர்கிட்ட இருந்து அதை நீ வாங்கி கொண்டு அவரை உள்ள வர சொல்லு என்று ஆச்சாரியா சொன்னார். அப்படியே அந்த அணுக்கு தொண்டர் வெளியில் போய் பரமாச்சாரியா பாதரட்சியை தான் வாங்கி கொண்டு அந்த பக்தரை உள்ளே அனுப்பினார். இப்போ சுவாமிக்கு ஆராத்தி காட்டுங்கோ அப்படி என்று கூறினார் ஆச்சாரியா. எல்லோரும் ஆரத்தி ஜோதியில் சுவாமியை தரிசனம் செய்யச்சே அந்த பக்தர் மட்டும் சுவாமியையும் ஆச்சாரியாலையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். காரணமே தெரியாம அவரோட கண்ணிலேருந்து ஜலம் பிரவாகமாக வழிந்தது. அடுத்தது அம்பாள் சன்னதிக்கு போன போது அப்படியே பார்த்துட்டு இருந்தார். தரிசனம் எல்லாம் முடிஞ்சு முகாமுக்கு திரும்பியதும் நமஸ்காரம் செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிக்க வந்த அந்த பக்தர்கிட்டே, என்ன உன்னோட மனசுல நினைத்தது பூர்த்தியாச்சா அப்படி என்று கேட்டு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் பரமாச்சாரியார். அவர் என்ன மனசுல நினைச்சார்,
என்ன நடந்தது யாருக்கும் புரியவில்லை. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் புறப்பட தயாரான அவர்கிட்ட அணுக்கு தொண்டர் ஒருவர் கேட்டார். மகா பெரியவா கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதும் என் மனசு எங்கிட்டேயே இல்லை. ஒவ்வொரு சன்னதியா கற்பனை செஞ்சு பார்த்த நான் இவ்வளவு நேரம் ஆச்சாரியா சுவாமி சன்னதியில் நின்று கொண்டிருப்பார். சிவாச்சாரியா ஆரத்தி காற்றச்சே சுவாமி மூலவராகவும் ஆச்சாரியா உற்சவர் மாதிரியும் இருப்பா. அந்த காட்சியை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலையே என்று நினைத்தேன். என் மனசுக்குள்ளே இருந்தது பார்த்தவர் மாதிரி என்னை உள்ளே கூப்பிட்டதோடு நான் நினைச்ச மாதிரியே சுவாமி சன்னதியில் சாட்சாத் மகேஸ்வரனாகவே என் கண்ணுக்கு தெரிந்தார். அது மட்டும் இல்லாம அம்பாள் சன்னதியில் காமாட்சி ரூபத்திலே காட்சி கொடுத்தார். எனக்கு இது போதும், இந்த ஜென்மாவிலே இனி எதுக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படி என்று தழுதழுக்க சொன்னார் அந்த பக்தர். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி